பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பன் நெருங்கி வந்து நிற்கிறார். சின்னவன் 1000 10,000 சேனை திரளாய் மாறுவான். சின்னவன் 1000 10,000 சேனை திரளாய் மாறுவான். சீயோனிலே சுவிசேஷக ஜெப ஐக்கியமே காணுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜெப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் சிறிய கூட்டமாக இருக்கலாம், சின்னவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னவனை 1000 நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. சிறியவன் என்று சொல்லி ஒருவேளை நாம் மற்றவர்களால் தாழ்த்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சிறியவனை பலத்த ஜாதியாய் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் சின்னவன் 1000 பெருகுவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்ற காலத்திலே நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சின்னவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் ஒருவேளை நாம் ஒரு சிறு கூட்டமாய் இருக்கலாம், நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஒரு பொருட்டாய் நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது நம்மை 1000 பெருக பண்ணுவார். நம்மை பலத்த ஜாதியாய் ஆண்டவர் உயர்த்துவார். சங்கீதம் 144 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சின்னவன் 1000. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிறுமையாயிருக்கிற சூழ்நிலையை ஒருபோதும் ஆண்டவர் மறந்துவிட மாட்டார். நம்மை பெருகச் செய்கிற ஒரு தேவன். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் குறைவோடு வைக்க மாட்டார். நம்மை 1000 பெருக பண்ணுவார். நம்முடைய களஞ்சியங்களை எல்லாவித வஸ்துக்களினாலும் ஆண்டவர் நிரப்பி மேன்மைப்படுத்துவார். மாத்திரமல்ல, கிராமங்களில் ஆடுகள் 1000 10,000 பலுகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பலுகி பெருக பண்ணுகிற ஒரு தேவன். நாம் எப்போவுமே சிறுமையாய் இருப்பது இல்லை. ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவார். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1000 தலைமுறை மட்டும், தலைமுறையாக இரக்கம் செய்கிற தேவன். யாருக்கு அவர் இரக்கம் காண்பிக்கிறார்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது ஒருபோதும் நம்மை குறைவாய் ஆண்டவர் வைக்க மாட்டார். நம்மை 1000 பெருக பண்ணுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டுக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே நாம் சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே எல்லாரும் நம்மை கைவிட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை 1000 10,000 நான் பெருக பண்ணுவேன் என்று. 1000 தலைமுறை மட்டும் அவனுக்கு இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். நமக்கு 1000 தலைமுறைக்கும் ஆண்டவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நம்மை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். நமக்கு இரக்கம் காண்பிப்பார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது,
சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு தேவன், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு தேவன். ஆகவே தான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சிறியவனை ஆண்டவர் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை குப்பைக்குள்ளிருந்து ஆண்டவர் உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நாம் சின்னவர்களாயிருக்கலாம், சிறியவர்களாயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்துவார். எளியவர்களாயிருக்கலாம், ஒரு குப்பை மேட்டிலே காணப்படலாம், அங்கிருந்தும் கர்த்தர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் ஏற்ற காலத்திலே கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை 1000 பெருக பண்ணுவார், பலத்த ஜாதியாய் என்னை மாற்றுவார் என்று ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே நாம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது, ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உபாகம புஸ்தகம் 1:11 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்களை 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்வார். பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை உற்சாகமாய் நாம் மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் சின்னவனை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவனை தூக்கி எடுத்து 1000 பெருக பண்ணுவார். சிறியவனை அப்படியே மறக்கிற ஒரு தேவன் அல்ல, அவனை பலத்த ஜாதியுமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆகவே இந்த காலை வேளையில் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் இதை தீவிரமாய் நடப்பிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற நாளிலே அவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஐயோ நான் சின்னவன், என்னை யாருமே ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை என்று ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் உன்னை நான் 1000 பெருக பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில் உற்சாகப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. சிறியவனை பலத்த ஜாதியுமாக மேன்மைப்படுத்துவேன் என்று இந்த காலை வேளையில் உற்சாகப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி. ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நிறைவேற்றப் போகிறபடினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் அந்த விசுவாசத்தில் இன்னும் பலனடைந்து ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்து மேன்மையாக உயர்த்தப்பட நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.